விஜய் சார் வணக்கம். விஜய் அங்கிள் வணக்கம். நீங்கள் 118 சீட்டு ஆளுநர்கிட்ட போயிட்டு மெஜாரிட்டி காமிக்க முடியலன்னா விட்டுடுங்க. இது ஆளுநர் ஆட்சி அமைக்கட்டும், கவர்னர் ஆட்சி அமைக்கட்டும், இந்த ஆட்சி வரட்டும். அதை விட்டுட்டு தீய சக்தியோட எம்எல்ஏ சீட்டுகளையும் மதவெறி கொண்ட அதிமுக கூட்டணி சீட்டுகளையும் பறிக்காதீங்க. உங்களால் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியலன்னா விட்டுடுங்க. கவர்னர் ஆட்சி வரட்டும். எலெக்ஷன் 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனில் தேர்தல் நின்று ஜெயிச்சு யார் வெற்றி பெற்று வராங்களோ அந்த கட்சி தனி மெஜாரிட்டியை காட்டும். அதை கவர்னர் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கட்டும். அதை விட்டுட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏன் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்தே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குழப்பம்தான். கரூரில் ஒரு 40 பேர் செத்தாங்க. அதன் பிறகு இப்போ ஆட்சியும் அமைக்க விடாமல் அதையும் பண்ணிவிட்டீங்க. இந்த தமிழக மக்கள் உங்கள்கிட்ட என்ன தான் பாவம் செஞ்சாங்க சொல்லுங்கள். ஏன் இந்த மாதிரி போட்டு சித்திரவதை பண்ணுறீங்க அங்கிள்? விஜய் சார் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்களால் ஆட்சி அமைக்காமல் தமிழ்நாடு திணறிட்டுக்குதா? குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டீங்களா சொல்லுங்கள். ஏன் அங்கிள் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அதனால் ஆளுநருக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, உடனடியாக கவர்னர் ஆட்சியை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று கவர்னருக்கு மயிலாம்பாறையார் பேச்சுரிமை கட்சி சார்பில் மயிலாம்பரம் மாறி ஆகிய நான் கேட்டுக்கொள்கின்றேன்.